Good morning, friends. This is Balaji from Chennai, Savings and Investments YouTube channel. ஸோ இதில் வந்து ஒன் டே ஒன் ஷேர்ன்ற கான்செப்டில் மார்க்கெட் இருக்கிற அன்னைக்கெல்லாம் அந்த ஒரு ஷேரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு வந்து அந்த சண்டேஸ்லலாம் நான் என்ன பண்ணுறேன்னா, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கோசரம் என்னுடைய செஷனில் நான் என்ன எடுக்கணும்னா அந்த ஸ்லைட்ஸை வந்து நான் ஒரு ஃப்ரீயாக எல்லாருக்கும் அதை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஏற்கனவே செஷன் 1 பார்க்காதவங்க ப்ரீவியஸ் செஷன் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னுடைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் செஷன் அதில் இருக்கும். இப்போ இன்னைக்கு செஷனுக்கு உள்ள போகலாம். ஸோ ஷேர் மார்க்கெட் அவேர்னஸ் ஃபார் பிகினர்ஸ் த்ரூ சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூடியூப் சேனல். வணக்கம் எல்லாருக்கும். என்னுடைய குவாலிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா B.Sc மேக்ஸ் படிச்சிருக்கேன், MBA கோல்டு மெடலிஸ்ட், கார்பரேட் ட்ரெயினராக இருக்கேன். எல்லா கம்பெனிஸ் காலேஜஸ் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஏரியாஸ். அது தவிர ஃபினான்ஷியல் ஏரியாஸில் ஃபினான்ஷியல் அட்வைசஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். இன்சூரன்ஸ் ஃபீல்டுலையும் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் அதனோட ரிஸ்க் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அவளுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ எனக்கு காண்டாக்ட் பண்ணணுன்னாக்கா நீங்கள் 9840744286 காண்டாக்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் கைட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன வேணுன்றது. இல்லை மெயிலில் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாலும் SESSBalajee@gmail.comல நீங்கள் அனுப்பலாம். நெக்ஸ்ட் இப்போ செஷன் 2ல நம்ம என்ன பண்ணலாம்னா, செஷன் 1ல நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த இதில் காமன் மித்ஸ் அபவுட் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஏற்கனவே சில பார்க்கறது ஜஸ்ட் க்ளூ மட்டும் கொடுக்குறேன். மித்துன்னா மாயை. அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்ல என்டர் பண்ணுறதுக்கு வந்து சில பேருக்கு சில மாயைகள் இருக்கும். ஐயோ அது பயமா இருக்கு, இது அதுவா இருக்கு, அதுவா இருக்கு. அந்த ஒரு 5-6 பாயிண்ட் வந்து நான் ப்ரீவியஸ் செஷன்ல போட்டிருக்கேன். அதை நீங்க ஒண்ணுன்னா நீங்க டீட்டெயிலா அந்த ப்ரீவியஸ் செஷனை கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறேன்னாக்கா செஷன் 2ல பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட் பார்க்கலாம். மற்ற வர செஷன்ல பேலன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல ஒரு செஷன்லயே நம்ம பண்ணலாம். இப்போ செஷனுக்கு போயிடலாம். பேசிக் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு போட்டோம் இல்லையா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஆல்ரெடி வச்சிருந்தீங்கனாலும் ஓகே, இல்லை நீங்க புதுசாக ஓப்பன் பண்ணாலும் என்ன ஆகுனாக்கா அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டை பத்தி நீங்க டைப் பண்ணீங்கன்னாக்கா அந்த கம்பெனி பத்தி டைப் பண்ணீங்கன்னாக்கா அந்த டைப் பண்ணா அன்னி டேட்ல அந்த ஷேர்ல வந்து பிரைஸ் வந்து என்ன அமௌண்ட்ல ஓப்பன் ஆச்சு, ஓகே, அந்த அன்னி டேட்ல அது எது வரைக்கும் ஹை வரைக்கும் போச்சு, திருப்பி அது ஹைல இருந்து அப்படியே நின்றுடுச்சா க்ளோசிங் டைம்ல, இல்ல அதுல இருந்து கீழே இறங்கிட்டு திருப்பி ஹைக்கு போயிட்டு திருப்பி க்ளோசிங் வந்து க்ளோசிங் பிரைஸ் என்னன்னு பாக்குறதா இந்த பேசிக் டேர்ம்ஸ். தட் இஸ் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். இந்த ஸ்டாக்ஸ் பிரைஸ் பிகினிங் ஆஃப் த டே, அதாவது அன்னைக்கு மார்னிங்ல வந்து என்ன ஓப்பன்ல ஆச்சு 9:15க்கு அந்த ஓப்பன் ஆனது. ஹை அப்படின்பது ஹையஸ்ட் நான் சொன்னது. லோன்றது தெரியும், க்ளோஸ்ன்றது ஃபைனலா 3:30க்கு. ஷேர் மார்க்கெட் டைம் வந்து 9 to 3:30. அந்த 3:30க்கு முடிஞ்ச உடனே கொஞ்சம் அந்த ஃபைனல் டிரான்சாக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆவரேஜிங் பண்ணி ஃபைனலா ஒரு பிரைஸ் போடுவோம். அது வந்து ஃபைனல் பிரைஸா நம்ம பார்க்கலாம். அப்போ வால்யூம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எவ்வளவு வால்யூம் ட்ரேட் ஆகுது அந்த பர்டிகுலர் கம்பெனில வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருப்பா, நிறைய பேர் செல் பண்ணிட்டு இருப்பா. உலக அளவில் வந்து இன்டர்நெட் தானே, எல்லா இடத்துலையும் எந்த கண்ட்ரில வேணாலும் நம்ம அந்த பேங்க் ஆஃப் இந்தியா வாங்கிட்டு இருப்பா. இந்தியன்ஸ் எங்க இருக்காங்களோ, ஃபாரினர்ஸ் எங்க இருக்காங்களோ எல்லாரும் வாங்கிட்டு தான் இருப்பா. ஸோ அப்போ அந்த பையிங் செல்லிங்கோட டோட்டல் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு வந்து வால்யூம் இஸ் நத்திங் பட் குவான்டிட்டி. எவ்வளவு வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றது தான் நம்ம கணக்கு. பிட் அப்படின்றது பார்க்கும்போது யார் வாங்குறாளோ அவ வந்து பிட் பண்றா, எனக்கு வந்து இந்த பிரைஸ்க்கு வேணும், 52 rupees 5 பைசாக்கு வேணும். இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா இருந்தா எனக்கு 105 ரூபா 5 பைசாக்கு வேணும் அப்படின்னு அவ டைப் பண்ணி வச்சுட்டானாக்கா அந்த 105 ரூபா 5 பைசாக்கு யாராவது வித்துந்தானா அந்த பிட் பண்ணுவாளுக்கு அந்த 105 5 பைசாக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். அந்த ஷேர் நீங்க வாங்கிடுவீங்க. அதே மாதிரி ஆஃபர் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் வச்சிருக்கீங்க, 107 ரூபாய்க்கு 5 பைசாக்கு விற்கணும் அப்படின்னாக்கா 107 ரூபா 5 பைசா நீங்க டைப் பண்ணி ஆர்டர் போட்டு வச்சிட்டீங்கன்னாக்கா அது எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இவ்வளவுதான் பிட் அண்ட் ஆஃபர்ன்றது ஜெனரல் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் உள்ள போலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், மீடியம் டேர்ம்லாம் இருக்கு இல்லையா. இப்போ ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பற்றி பார்க்கணுன்னாக்கா சில நேரத்தில் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்கு. அதுக்கு முன்னாடி அன்னைக்கு காத்தாலே வாங்கி அன்னைக்கே விற்கலாம், இல்லை அன்னைக்கு மத்தியானம் வாங்கி ஈவினிங் க்ளோசிங் போது விற்கலாம், 1 மணிக்கு வாங்கி 1:05க்கு விற்கலாம், 2 மணிக்கு வாங்கி 2:05க்கு விற்கலாம், இல்லை காத்தால 9:30க்கு வாங்கி சாயங்காலம் 3 மணிக்கு 3:15க்கு விற்கலாம். இதெல்லாம் எல்லாமே இன்ட்ராடே ட்ரேடிங். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்ன்றது ஒரு 1 வீக் இல்லைன்னா ஒரு 1 டேலேருந்து மோர் தென் 1 டே, ஒரு 2 days 3 days 5 days ஒரு 7 days வச்சு விற்கிறது வந்து, இல்லை ஒரு சில 1 or 2 months வச்சு விற்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங். மிட் டேர்ம் ட்ரேடிங்ன்றது பார்த்தீங்கன்னா 1 monthலேருந்து ஒரு 6 to 8 months போகலாம், இல்லை ஈவன் ஒரு 1 year வரைக்கும் கூட மிட் டேர்ம் வச்சுக்கலாம் நம்ம. அப்போ லாங் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லாங் டேர்ம் ட்ரேடிங் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
நிறைய வருஷம் வச்சுக்கிறது. இப்போ அதுதான் நான் என்னுடைய சஜஷன் வந்து மினிமம் 1 இயர், மேக்ஸிமம் எவ்வளோ வேணா நீங்க வச்சுக்கோங்க. அது உங்களுடைய கெப்பாசிட்டி. அது உங்களுக்கு எப்ப தேவைப்படுறதோ அப்ப வித்து நீங்க பணம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ லாங் டெர்ம் ட்ரேடிங் தான் இஸ் அ பெஸ்ட் ஃபார் ஈக்விட்டி ட்ரேடிங். ஈக்விட்டிய மட்டும் இக்னோர் பண்ணாதீங்க. ஈக்விட்டில தான் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா சப்ஜெக்ட் டூ பேஷன்ஸ் அண்ட் லாங் டெர்ம் ட்ரேடிங். ஓகே. அப்போ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வாங்கலாம்னா ஃபண்டமெண்டலா அந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் குட் ஃபியூச்சர் பிளான்ஸ். அதெல்லாம் நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி பத்தியும் அவருடைய பிரஸ் ரிலீசஸ்ல எல்லாமே இது குடுத்துருப்பா. ஓகே. நெறைய கேபிட்டல் வச்சிருக்கா. என்ன பண்ணுவா, ஜெனரலா என்ன பண்ணுவா, இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாங் டெர்ம் தான் பண்ணுவா. இப்போ ஒரு புதுசா ஒருத்தர் 50,000 வச்சிருக்கா, 25,000 வச்சிருக்கா. 25,000 போட்டு சரியா பண்ண தெரியாம ட்ரேடிங் பண்ண தெரியாம பண்ணிட்டு 25,000 விட்டுட்டு, ஐயோ! ஸ்டாக் மார்க்கெட்னா எனக்கு பயம்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனவாளும் இருக்கா. அந்த 25,000த்தையே போட்டுட்டு அடுத்த 25,000 சேவ் பண்ணி, அதுக்கு அடுத்த 25,000 போட்டு, அப்படி 25,000 25,000 கொஞ்சம் கொஞ்சமா கம்பெனிஸ்லாம் வாங்கி, அக்யூமுலேட் பண்ணி லாங் டெர்ம் ட்ரேட் பண்றது தான் லாங் டெர்ம் ட்ரேடிங். அடுத்தது போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஃபேக்டரிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாமே. ஸோ அப்போ ஃபேக்டரில ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், தீபாவளி போது ஒரு போனஸ் குடுப்போம். புரொடக்ஷன் பேஸ்டா லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்லாம் எப்படி வந்து பார்த்துட்டு போனஸ் குடுக்குறா இல்லையா? அது வந்து போனஸ். அப்போ அந்த மாரி போனஸ் குடுக்குறது தான் இந்த ஷேர் மார்க்கெட்ல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களோட மீட்டிங்ல டிசைட் பண்ணுவாங்க. சரி நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம என்ன பெனிஃபிட் குடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு ஷேர் போனஸா குடுக்கலாமா? இல்ல 2 ஷேருக்கு 1 ஷேர் போனஸா குடுக்கலாமா? இல்ல 3 ஷேருக்கு 1 ஷேர் போனஸ் குடுக்கலாமா? இல்ல அந்த மாரி வந்து என்ன பண்ணுவான்னா, போனஸ் குடுப்பாங்க. சில நேரத்துல பார்த்தீங்கன்னா 2 ஷேர் 1 ஷேருக்கு ஆளுக்கு 2 போனஸ் கூட குடுப்பா. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த மாரி கம்பெனிஸ்லாமும் இருக்குது. ஸோ நீங்க சைட்ல போயிட்டு அ போனஸ் ஷேர்ஸ் பத்தி ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னாக்கா, அந்தந்த கம்பெனி இது கடைசியா எந்தெந்த வருஷத்துக்கு என்னென்ன டிக்ளேர் பண்ணியிருக்கான்றது போனஸ் ஹிஸ்டரின்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா அதுல கிடைச்சிடும். ரெக்கார்ட் டேட்ன்றது அவ அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவா. அந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு நீங்க அந்த ஷேர் ஹோல்டிங் பண்ணியிருந்தா தான், நீங்க அதுக்கு முன்னாள் வித்திருந்தீங்கன்னா, அது அடுத்த ஆளுக்கு போயிடும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டே ட்ரேடிங் T+1 போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த ரெக்கார்டிங் டேட்ட தாண்டுன வரைக்கும் நீங்க கையில ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தான் அந்த போனஸ் ஷேர் கிடைக்கும். அதே மாரி தான் டிவிடெண்ட் ரூலும். நம்ம எப்படி பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் தராலோ, அதே மாரி கம்பெனிஸ் வந்து போனஸ் டிக்ளேர் பண்ண மாட்டா, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவா. சில நேரத்துல என்ன சில கம்பெனிலாம் வந்து போனஸும் டிக்ளேர் பண்ணுவா, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவா. ஸோ இது ஒண்ணு. அதே மாரி ரைட்ஸ் இஷ்யூ நான் ஃபண்ட் மொபிலைசேஷன்க்கோசரம் என்ன பண்றோம், ரைட்ஸ் இஷ்யூ ஒரு ஷேர் வச்சுட்டா ஒரு ரைட்ஸ் இஷ்யூ. ஆனா ரைட்ஸ் இஷ்யூக்கு வந்து நீங்க பேமெண்ட் பண்ணணும். மார்க்கெட் ரேட்ட வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு கால்குலேஷன்லாம் போட்டு குடுப்பான். அது இந்த ரைட்ஸ் இஷ்யூ. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர். ஸோ ரைட்ஸ் இஷ்யூ சில பேர் இட்ஸ் நாட் அ கம்பல்சரி. நீங்க வேணும்னா வாங்கலாம், வேணாட்டா விட்டுறலாம். அது ரைட்ஸ் இஷ்யூ. ஸ்ப்ளிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 10 ஃபேஸ் வேல்யூ இருக்க ஷேருக்கு அது என்ன பண்ணுவோம்னா, ரூ. 2 ஃபேஸ் ஷேரா நாங்க பிரிக்க போறோம் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, அப்போ ஒரு ரூ. 10 ஷேர் இருக்கவளுக்கு 5x2ன்னு சொல்லிட்டு 5 ஷேர் ஆக்கிடுவா. 1 வந்து 5 ஆக்கிடுவா. நீங்க வந்து பேமெண்ட்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவா. ஸ்ப்ளிட் ஷேர்ன்னு பேரு. அதே மாரி ரூ. 10 ஷேர் ரூ. 1 ஷேர் ஆக்கும்போது 10 ஷேர். ஒரு ஷேருக்கு 10 ஷேர். எதுக்குன்னா இந்த ஸ்ப்ளிட் ஷேர்லாம் பண்றது வந்து, நெறைய மார்க்கெட்ல வந்து நெறைய யூனிட்ஸ் நெறைய இருக்கும். ஃப்ளோட்டிங் நல்லா இருக்கும். நெறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். ஆ பிரைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாங்குறதுக்கு எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்ப்ளிட் ஷேரோட அட்வான்டேஜ். போனஸ் ஷேர், ஸ்ப்ளிட் ஷேர்னாலும் ஸ்ப்ளிட் ஷேர்ல அட்வான்டேஜஸ். அடுத்தது இப்ப நீங்க இதெல்லாம் நீங்க பண்ணோம்னா, உங்களுக்கு என்ன பேசிக்கலா ஒண்ணு நான் ஃபைனல் ஸ்லைட்ல சொல்றது. மென்டல் அலர்ட்னஸ் கண்டிப்பா வந்து எப்பயுமே வந்து மார்க்கெட்ல ஏதாவது நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஏதாவது டிவி சேனல் ரெகுலரா பார்க்கணும். என்னென்ன கம்பெனிஸ் எந்தெந்த கம்பெனியோட மெர்ஜ் ஆகுது, சேல்ஸ் பண்றாங்களா, என்ன புரொடக்ஷன் ஆயிருக்கு, என்ன இஷ்யூஸ் இருக்கு, எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அப்ப பேஷன்ஸோடையும், மென்டல் அலர்ட்னஸோடையும் வித் த நாலேட்ஜ் டூ ஹேண்டில் த டிரான்சாக்ஷன். அதாவது டெக்னிக்கல் நாலேட்ஜும் சொல்லலாம், கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம் அதுல. ஸோ அப்ப அதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் வந்து உங்களுக்கு சூப்பர் சக்சஸா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் பிரசன்டேஷன் தான். ஸோ நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மை ஸ்லோகன் என்னன்னா, என்ஜாய் சேவிங்ஸ், என்ஜாய் பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ். தேங்க் யூ வெரி மச்.